Hi friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் அதாவது கல்வி கடன் வந்து வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன process இருக்கு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறதெல்லாம் இதல நம்ம பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எஜுகேஷன் லோன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தகுதின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். அது போக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்றதுக்கான அட்மிஷன் லெட்டர் வச்சிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க parents co-applicant வந்து இவங்களுக்கு பொறுப்பேத்து கடன் பெறதுக்கு அவங்க parents இல்ல guardian யாராவது ஒருத்தர் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்லயும் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க எஜுகேஷன் லோன். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம பேங்க் சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயுமே இன்ட்ரஸ்ட் ரேட்டும் இது ப்ரூஃப்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சேமா இருக்குமானா இருக்காது கொஞ்சம் வேரி ஆகும். சரிங்களா? நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன வேணும்ங்கறது பேங்க் சைடு கேட்டு நான் டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு கடைசியா நான் என்னென்னங்கறத சப்மிட் பண்றேன். சரிங்களா? இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளிகேஷன் ஃபார்மோட பேங்க் சைடுல கொடுப்பாங்களே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வைக்கணும். அப்புறம் அக்கவுண்ட் இருக்கணும். அந்த பேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடண்ட்க்கும் அக்கவுண்ட் இருக்கணும். அப்புறம் போனஃபைட் சர்டிபிகேட் வைக்கணும். அதாவது மேனேஜ்மென்ட் கோட்டால போறவங்களுக்கு போனஃபைட் சர்டிபிகேட் வரும். இதே கவுன்சிலிங் போனாங்கன்னா கவுன்சிலிங் லெட்டரும் அலாட்மென்ட் லெட்டரும் கொடுக்கணும். சரிங்களா? அது போக 12th 10th மார்க் ஷீட் கொடுக்கணும். அப்புறம் டிசி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதாவது முதல் பட்டதாரி சர்டிபிகேட் இருக்கணும். அப்புறம் ரேஷன் கார்டு, பான் கார்டு, காலேஜ் ஐடி கார்டு இருக்கணும் ஸ்டூடண்ட்க்கு. அப்புறம் ஆதார் கார்டும் வேணும். சரிங்களா? அப்புறம் இன்கம், கம்யூனிட்டி, அப்புறம் நேட்டிவிட்டி இந்த 3 வைக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிடவுட் வாங்கணும். அதாவது அட்வொகேட் நோட்டரிட்ட வந்து அவங்க ஃபார்மட்ல அவங்க கொடுப்பாங்க. பேங்க் சைடுல இருந்து என்ன ஃபார்மட்ங்கறதெல்லாம் அவங்களே வச்சிருப்பாங்க. அத கொடுப்பாங்க. அத வச்சு நம்ம வந்து நோட்டரி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நோட்டரி அட்வொகேட் கிட்ட அது ஒன்னு கொடுக்கணும். சரிங்களா? இந்த இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது நேட்டிவிட்டி, இன்கம், கம்யூனிட்டி இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இ-சேவை மையத்துல ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இத அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம வந்து பேங்க்ல டைரக்டாவும் அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் வித்யாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே தனியா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல எஜுகேஷன் லோனுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அது போக ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஒன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்லயே எல்லா இது 2-3 பேங்க் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்க அப்ளை பண்ணி டைரக்டா பேங்க்ல போய் நீங்க மத்த டீடைல்ஸ் இன்ட்ரஸ்ட் ரேட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிங்கனா அவங்களே வந்து எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கொடுத்திருக்க நான் சொல்லிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வேரி ஆகலாம். ஏதாவது 1-2 டாக்குமெண்ட் சேர்த்து கேட்பாங்க. இல்லாட்டி கம்மியா கூட கேட்பாங்க. சரிங்களா? அதனால பேங்க் சைடுல வந்து ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க பேங்க்ல போய் டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. இல்லாட்டி ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணி போனாலும் நீங்க வந்து அங்க பேங்க் சைடு போற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ல போனா 2-3 பேங்க் 4 பேங்க் சேர்ந்தே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேயா? Thank you.